அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. திமுக அமைப்பு ரீதியாக 110 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருப்பதாக மு.க. ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். திமுகவின் அமைப்பு ரீதியாக 110 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருப்பதாக மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திமுக 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகாக 77 மாவட்டங்களை 110 உயர்த்துவது என்றும் அதே போல 110 உயர்த்திய மாவட்டங்களுக்கு 3 முறை ஏற்கனவே ஒரு உள்கட்சி தேர்தல் என்பது 5 வருடம் வரும். அந்த 5 வருடம் என்ற அடிப்படையில் 3 முறை மட்டுமே ஒரு மாவட்ட செயலர் இருக்க முடியும் என்றும் அதே நேரத்தில் 70 மேற்பட்டவர்கள் இதில் மாவட்ட செயலர்களால் தொடர்வதற்கு அதுக்கான பணியை அவர் செய்வதற்காக அந்த வயது வரம்பை நிர்ணயம் செய்திருக்கிறது திமுக. 70 வயதிற்கு மிகாமலும் அதே போல 3 முறை மாவட்ட செயலாளரும் இருந்த ஒருவர் அந்த பதவியிலிருந்து அவ்வளவுதான் பதவிக்காலம் என்பதை ஏற்கனவே திமுக சார்பில் அறிவுறுத்தப்பட்ட நிலையில் தற்போது திமுகவினுடைய அமைப்பு ரீதியாக ஏற்கனவே 77 மாவட்டங்களை தற்போது பிரிக்கக்கூடிய அடிப்படையில் மொத்தமாக 110 மாவட்டங்களாக பிரித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது ஒவ்வொரு மாவட்டம் தோட்டம் என்றால் சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கன்னியாகுமரி கிழக்கு என்ற மாவட்டத்தை உருவாக்கி கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோயிலை உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய கன்னியாகுமரி கிழக்கு என்றும் அதே போல குளச்சல் வள்ளியூர் என 2 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய கன்னியாகுமரி தெற்கு என்ற மாவட்டமும் பத்மநாபபுரம் விளவங்கோடு என 2 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய கன்னியாகுமரி வடக்கு என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்கள் 2 முதல் 6 சட்டமன்ற தொகுதிக்கு வரை ஒரு கட்சி ரீதியான அமைப்பு மாவட்டங்களாக இருக்கிற நிலையில் தற்போது இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகாக திமுக இத்தகைய முடிவை எடுத்திருக்கிறது. இதன் மூலமாக அதிகார பரவல் என்ற அடிப்படையில் அனைவருக்குமான அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கும் வகையில் இத்தகைய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் திருநெல்வேலி வடக்கு என்ற மாவட்டத்தில் திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை என 3 சட்டமன்ற தொகுதியிலும் உள்ளடக்கி இருக்கிறது. சில மாவட்டங்கள் ஒற்றை அடிப்படையில் அதாவது 5 சட்டமன்ற தொகுதியை அடங்கிய ஒரு வருவாய் மாவட்டமும் சில இடங்களில் 7 சட்டமன்ற தொகுதியை அடங்கிய ஒரு வருவாய் மாவட்டம் இருக்கும் பட்சத்தில் 3 தொகுதிகளாக ஒரு மாவட்டமாக எடுக்கப்படும் அதாவது கணக்கிடப்படும் என்று ஏற்கனவே திமுக அறிவுறுத்தலைதான் தற்போது திருநெல்வேலி வடக்கை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை என 3 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்டமாகும். அதே போல திருநெல்வேலி தெற்கை பொறுத்த வரைக்கும் நாங்குநேரி, ராமநாதபுரம் என 2 சட்டமன்ற தொகுதியை அடங்கிய மாவட்டமாகும். அதே போல திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம் என 2 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தூத்துக்குடி தெற்கு என்றும் தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம் தனி தொகுதி என 2 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்டம் தூத்துக்குடி மத்தியம் என்றும் அதே போல விளாத்திகுளம், கோயில்பட்டி என 2 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய தூத்துக்குடி வடக்கு என்றும் மேலும் தங்கரங்கோயில், தென்காசி, ஆலங்குளம் என இந்த 3 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய தென்காசி கிழக்கு மாவட்டம் என்றும் வாசுதேவநல்லூர் தனி தொகுதி அதே போல கடைநல்லூர் என 2 சட்டமன்ற தொகுதியை உட்பட்ட மாவட்டமாக தென்காசி மேற்கையும் அதே போல சிவகாசி, விருதுநகர், திருச்சூர் என 3 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய மாவட்டமாக விருதுநகர் வடக்கு என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சாத்தூர், அருப்புக்கோட்டையை விருதுநகர் கிழக்கு என்றும் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் என 2 சட்டமன்ற தொகுதியை விருதுநகர் மேற்கு என்றும் சிவகங்கை, மானாமதுரை தனி தொகுதியை உள்ளடக்கிய ஒரு மாவட்டமாக சிவகங்கை தெற்கு மாவட்டம் என்றும் காரைக்குடி, திருப்பத்தூர் என 2 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய சிவகங்கை வடக்கு என்றும் ராமநாதபுரம், திருவாரணை என 2 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய ராமநாதபுரம் கிழக்கு என்றும் பரமக்குடி, முதுகுளத்தூர் என 2 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய மாவட்டத்திற்கு ராமநாதபுரம் மேற்கு என்றும் அமைப்பு ரீதியாக தலைகீழ் மாற்றங்களை தற்போது திமுக செய்திருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக பெரியகுளம், போடிநாயக்கர் என 2 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய மாவட்டமாக தேனி வடக்கு என்றும் பெரியகுளம் தனி தொகுதி, போடிநாயக்கர் என ஏற்கனவே இருந்த அடிப்படையில் தான் தற்போது அந்த மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தேனி வடக்கு என்றும் அதே போல ஆண்டிப்பட்டி, கம்பம் என 2 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய தேனி மேற்கு என்றும் நத்தம், திண்டுக்கல் என 2 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் என்றும் ஆலந்தூர், நிலக்கோட்டை தனி தொகுதி என உள்ளடக்கிய திண்டுக்கல் மத்திய மாவட்டம் என்றும் அதே போல பழனி, ஒட்டன்சத்திரம், வேடச்சந்தூர் என இந்த 3 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய மாவட்டத்திற்கு
திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 10 தொகுதிகள் இருக்கக்கூடிய மதுரையில் சராசரியாக 2 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 3 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது முழுவதுமாக 2 சேர்த்து 5 மாவட்டங்களாக மதுரையில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால் திருப்பரங்குன்றம், திருமங்கலம் என 2 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய மதுரை தெற்கு என்றும், சோழவந்தான் தனி தொகுதி, உசிலம்பட்டி என 2 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய மாவட்டத்திற்கு மதுரை மேற்கு என்றும், மேலூர், மதுரை கிழக்கு என 2 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய மாவட்டத்திற்கு மதுரை கிழக்கு மாவட்டம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மதுரை வடக்கு, மதுரை தெற்கு என 2 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய மாவட்டத்திற்கு மதுரை வடக்கு என்றும், மதுரை மத்திய மற்றும் மதுரை தெற்கு என 2 சட்டமன்ற தொகுதி, மதுரை மத்திய தொகுதி மற்றும் மதுரை மேற்கு என 2 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய மாவட்டத்திற்கு மதுரை மத்திய தொகுதி என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.